Hello guys, welcome back to my channel. So today videos கண்டிப்பாக தமிழின் பார்த்துட்டு உள்ளார வந்திருப்பீங்க. நீர்க்கட்டி இருக்கவங்க முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய உணவுனா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டா அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக அந்த உணவு நேம்ஸ், அந்த உணவு என்னென்ன எப்படி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துடுவாங்க. அப்போ தான் நம்ம சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் உங்களுக்கு புரியும். நடுவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்ம சொல்லும் போது ஒரு முக்கியமான பாயிண்ட் கூட உங்களுக்கு விட்டு போகலாம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ. ஸோ நீர்க்கட்டி இருக்கும் போது நம்ம நிறைய உணவுகளை தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது, கட்டாயம் இருக்குது. ஏன்னா நம்ம கர்ப்பம் ஆகாததுக்கு மிகப்பெரிய காரணம் நீர்க்கட்டி, அந்த பிசிஓடி பிசிஓஎஸ்ங்கிறது. இது கருக்குழாயில் ஏற்படுற டிசீஸ். ஸோ அப்போது நம்ம ரெகுலராக நம்ம எப்படி உணவு சாப்பிடும் போது அதை கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம உடம்புக்கு உள்ளார போகிறது மிகப்பெரிய, நம்ம டெய்லி ரொட்டீனாக பண்ணுறது சாப்பாடு மட்டும்தான். அப்போ அந்த சாப்பாட்டு மூலியமாக நம்ம இந்த நீர்க்கட்டி எப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் நமக்கு நீர்க்கட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்போது எந்த மாதிரி உணவுனா எடுத்துக்கக்கூடாது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்கவங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே சிம்டம்ஸ் தான், ஒரே பிரச்சனை தான். நம்ம கர்ப்பமாக வர்றது டிலே ஆகிறது தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. ஸோ இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் எங்கே உருவாகுதுன்னா நம்ம கருக்குழாயில் உருவாகுது. அந்த கருக்குழாயில் என்ன டிசீஸ் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லிட்டுனா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அது நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதை பார்த்துட்டு இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு க்யூர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த ஃபுட்டு, இப்போ இந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியும், ஃப்ரைட் ஐட்டம் ஃபஸ்ட்டு. அப்போது எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுற எந்த ஐட்டமுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. பர்டிகுலராக இந்த பஜ்ஜி, வடை, போண்டா, இது மாதிரி இந்த ஆயில் ஐட்டம் ஃபுல்லாகவே நீங்கள் தவிர்த்துடணும். ஒன்ஸ் நீங்கள் பிசிஓடி கருக்குழாயில் நமக்கு பிரச்சனை இருக்குது, நம்ம குழந்தைக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். ரெண்டாவது, இந்த மைதாவில் செய்யப்பட்ட உணவுகள், பேக்கரி ஐட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் கேக்கு, டோனட், இது மாதிரி வாட்டவர், பீஸா, பர்கர் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா சில அது ஹார்மோன்ஸை இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். அந்த நீர்க்கட்டி இன்னும் ஃபார்ம் ஆகிறதுக்கு, க்ரோத் ஆகிறதுக்கு அது ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸில் மாம்பழம், சப்போட்டா, பலாப்பழம், வாழைப்பழத்திலே பச்சை வாழைப்பழம்னு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் மாம்பழம், சப்போட்டா, பலாப்பழம்னா சாப்பிடணும்? இது மூணுமே ஈக்குவல் ஹீட். நம்ம உடம்புல உஷ்ணத்தை அதிகரிக்கும் போது அந்த கருக்குழாயில் இருக்கிற அந்த கட்டியானது இன்னமும் க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால இந்த பிசிஓடி இன்னும் சிவியர் ஆகும். அப்போது நீங்கள் நெக்ஸ்ட்டு ரொம்ப நம்ம காமனாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் எடுக்கிறதே நம்ம வெளியில் எங்கேயாச்சும் வெளியில் போனால் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடிக்கிறதே இந்த ஜூஸ், அந்த பேக்கெட் ஜூஸ்னால் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சுத்தமாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அது சுகர்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி தான், அதெல்லாம் நீங்கள் குடிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த பேக்கெட்டில் இருக்க சிப்ஸ், வாட்டவர், அதில் எதுன்னு உங்களுக்கு, ஏன்னா அதுனால் நமக்கு கிரேஸ்ஃபுல்லான ஐட்டம், அதனால் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அது சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். திடீர்னு இது மாதிரி ஒன்றுக்காக ட்ரை பண்ணும் போது திடீர்னு விடணும் அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப 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 கஷ்டமானது தான். அப்போது நீங்கள் இதை கண்ட்ரோல்டாக கொஞ்சமாக நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது, காமனாக எல்லா பெண்களுமே எடுத்துக்கிறது மில்க் ஐட்டம். நம்ம காமனாக எடுத்துப்போம். அந்த மில்க் ஐட்டத்தை சுத்தமாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். மில்கில் ப்ரோட்டீன் இருக்குது, அது ஓகே, பட் அதில் ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் தயிரில் வெண்ணெய் அதிகமாக இருக்குது, நெய் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த பால் ஐட்டத்தில் நான் எடுத்துக்கணும், அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னா இந்த டீ, காஃபி எதுவுமே நீங்கள் எடுத்துக்கக்கூடாதுங்க. கம்பல்சரி நீங்கள் பிசிஓடியாக இருக்கும் போது டீ, காஃபி, வாட்டவர், இது மாதிரி அதில் அந்த மில்க் ஷேக் எதுவுமே நீங்கள்
கண்டிப்பாக எடுத்துக்கூடாது. எதனால் சொல்கிறேன்னா, அந்த மில்கில் இருக்க அந்த கண்டென்ட்டை வந்து நம்மளோட அந்த நீர்க்கட்டி சுரக்கிற ஹார்மோன்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடும். அப்போ ஸ்டிமுலேட் பண்ணும்போது நமக்கு இருக்க அதிகமான பிரச்சனைகள் தான் உண்டாகும். ரொம்ப 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 அதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்னா, நம்ம எல்லாமே நான்வெஜ் சாப்பிடுவோம். வெஜிடேரியன் இருப்பீங்க, வெஜிடேரியன் இருக்கவங்க ஓகே, பட் நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஆனால் சடனாக இதை வந்து தவிர்க்க முடியாது தான். பட் இருந்தாலும் நம்ம தவிர்த்து தான் ஆகணும். பர்டிகுலராக இந்த பன்றி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, இந்த சிகப்பு இறைச்சி ரொம்ப இது மாதிரி இறைச்சிஸ்னால் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஃபிஷ்ஷு ஏதோ வாரத்துக்கு ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த இறைச்சியை கூட நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் நீர்க்கட்டி க்யூர் ஆகணுன்னா இந்த மாதிரி ஃபுட்டுனா நீங்கள் கண்ட்ரோல்டாக இருந்தால் சீக்கிரம் அதுலேருந்து ரெட்டிஃபை ஆகி வெளியே வந்துடலாம். நமக்கு தேவையானது நமக்கு கிடைச்சிடும், ஹாப்பியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி கேர்ள்ஸுக்கு இந்த ட்ரிங்க்கு, ஸ்மோக் பழக்கம்லாம் இருக்காது. மேபி அப்படி இருக்கவங்க அதை எல்லாமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது இந்த நீர்க்கட்டிங்கிறது வந்து க்ரோத் ஆகிறதுக்கு அது ஒரு எஃபிஷியன்ஸாக இருக்குது. ஸோ அது இருக்கும் போது நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் இது மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் அவாய்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு, சோளம், பாஸ்தா இது மாதிரி மாவு வகைகள் பொருட்களை வந்து நீங்கள் அந்த கிழங்கு வகை அந்த மாவு பொருட்களை வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது உடனே வந்து நம்ம உடம்புல இன்சுலின் ஆகி நமக்கு அந்த ஹார்மோனை வந்து சுருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மாதிரி ஃபுட்டுனா பேசிக்காக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 டே லைஃப்பில் நல்லது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இந்த பிசிஓடி டயட் வீடியோ போடலாம். அதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இதுக்கு முன்னாடி பிசிஓடியில் எந்த ஃபுட்டுனா சாப்பிட்டா அது வந்து அளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு அந்த நீர்க்கட்டியானதை நம்ம சீக்கிரம் க்யூர் பண்ணி நம்ம அழகான ஒரு பேபி பெற்றெடுக்கலாம். யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே குழந்தை கிடைக்கும். எந்த ஒரு கஷ்டமும் வேணால் அதுக்கான முயற்சி மட்டும் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாள் பண்ணிவிட்டு அதை விட்டுறக்கூடாது. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.